எடப்பாடி பழனிசாமி எந்த வகையிலும் முதல்வர் பதவிக்கு தகுதியானவர் இல்லை என அவரின் பேச்சின் மூலமே தெரிகிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். அதிமுகவையும் பழனிசாமியையும் பாஜக குத்தகைக்கு எடுத்துள்ளது என்றார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் 2வது முறையாக முதல்வராக பதவியேற்பது உறுதி என கடலூர் பிரச்சாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சூளுரைத்தார். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், அங்குதான் விசில் அடிக்க முடியும். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் விஜயை விமர்சித்துள்ளார். ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் மம்தா ராகுல் மற்றும் ஸ்டாலின் பற்றி பேசியிருப்பது பொறுப்பற்ற செயல். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆத்திரத்தில் நிதானம் இழந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கூறியதை கண்டிக்கிறேன் என செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் விருப்பமனு அளித்த 60 பேரும் தாங்கள் செலுத்திய 50,000 ரூபாய் கட்டணத்தை 16ஆம் தேதிக்குள் நேரில் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என கட்சி தலைமை அறிவித்துள்ளது.